சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வேண்டுதல் நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டது. நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி ஒரு உறவு வரப்போகிறது. அது யார் சாயப்பா என்று தானே நீ கேட்கின்றாய். நான் சொல்வதை முழுமையாக கேள். நீ யார் மீது பாசம் வைத்திருக்கின்றாயோ, யாரை அனுதினமும் நினைத்து கொண்டிருக்கின்றாயோ, யார் உன்னுடன் பேசாமல் உன்னால் இருக்க முடியவில்லையோ, அந்த உறவு தான் நீயே வேண்டும் என்று வாழ்க்கை துணையாக உன்னை தேடி வந்துவிட்டது. அவர் மனதில் ஒரு மாற்றம் வந்துவிட்டது. உன்னுடைய கர்ம வினையால் நீயும் அவரும் பிரிந்து தவித்து கொண்டிருக்கின்றீர்கள். உன் கர்ம வினையை குறைத்து உனக்கு நன்மைகள் தரவே உன் சாயப்பா நான் இங்கு வந்திருக்கின்றேன். அனைத்தையும் நான் அறிவேன். உன் சந்தோஷம் உன்னவர் உன்னிடம் பேச வேண்டும் என்று தானே நிச்சயம். அவரே உன்னிடம் வந்து பேசுவார். உங்களை சேர்த்து வைப்பது என்னுடைய கடமை. மிகப்பெரிய நன்மைகள் நடக்கப் போகின்றது. மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கப் போகின்றது. மிகப்பெரிய சந்தோஷத்தை அடையப் போகின்றாய். உன்னவர் உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார் என்று நீ கலங்காதே. இப்பொழுது அவர் மனம் மாறி உன்னை தேடி வரும் நேரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார். தவறை அவர் உணர்ந்து விட்டார். தவறை உணர்ந்து உன்னை தேடி வரப்போகிறார். நீ இல்லாமல் அவரால் இருக்க முடியாது என்ற நிலைமை அவருக்கு வந்துவிட்டது. நீயே தான் எல்லாம் என்று உன்னிடம் வந்து பேசுவார். அவரை மனதார ஏற்றுக்கொள். சந்தோஷமாக இரு. நல்லதே நடக்கும். தவறை செய்வது மனித இயல்பு தான். அதை மன்னித்து விடு. விட்டு கொடுத்து சென்றால்தான் குடும்பம் நன்றாக இருக்கும். இனி பார், உனக்கு அனைத்தும் நிச்சயம் நல்லதே நடக்கும். எதற்கும் கலங்காதே. உன் துணை உன்னிடம் சேர்வதற்காக வாரந்தோறும் ஒரு கோவிலுக்கு விளக்கு போடுகிறார். அது யாரால்? உன்னால் மட்டுமே. நீயும் அவரும் ஒன்று சேர வேண்டும் என்று இந்த செயலை செய்து கொண்டு வருகிறார். நம்பிக்கையோடு கண்டிப்பாக சொல்கிறேன், நிச்சயம் இது நடந்தே தீரும். நீயும் அவரும் ஒன்று சேர்ந்து வாழ்க்கையில் இணைவீர்கள். என்னை பார்க்க நீயும் அவரும் ஒன்றாக என் ஆலயத்திற்கு வருவீர்கள். நான் சொல்வது கண்டிப்பாக பலிக்கும் பார். நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.